எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அறுவடைக்கு முன்னாடி இந்த ரோஸை பார்த்துடலாங்க. இது பாருங்கள் எந்த அளவுக்கு அரும்புகள் இருக்குது. பூ சுற்றி பார்த்தோம்னா அரும்புகள் இருக்குங்க. இந்த பூக்களை கூட பாருங்கள், சுற்றி அரும்புகள் இருக்குது. ரோஸ் பார்த்தோம்னா பால் ரோஸு. இது பன்னீர் ரோஸு, பால் ரோஸ் மாதிரி பூக்குது. இது இந்த செடி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலவே இருக்குங்க. ஆனால் நிறைய பூக்கள் கொடுத்துச்சுங்க. இது நிறைய அரும்புகள் வருது. இந்த பூச்செடியில் நிறைய அரும்புகள் வருது. நம்ம அந்த அளவுக்கு செடிக்கு சத்து கொடுக்குறோம். அதனால தான் இந்த மாதிரி நிறைய அரும்புகளோட இந்த செடி பூ பூக்குது. சரி, இப்போ நம்ம அறுவடைக்கு போகலாங்க. ரொம்பவே அழகாக பூத்துருக்குல்ல. சரி, இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அறுவடை சேப்பக்கிழங்குங்க. இந்த தொட்டியில் பார்த்தோம்னா நிறைய இந்த கோரைப்புல் வளர்ந்துருச்சுங்க. அதனால் பார்த்தோம்னா இதில் அதிகமாக கிழங்கு இல்லை. ஏன்னா பொதுவாகவே நிறைய கிழங்குகள் வைக்கணும் அப்படின்னா அதில் களைச்செடிகளும் இருக்கக்கூடாது. இந்த அருகம்புல்லாம் கூட வளரும். ஆனால் நம்மளுடைய தோட்டத்தில் அருகம்புல் கிடையாது, கோரைப்புல் தான் நிறையவே வளருது. அது வந்துச்சுனாலே எந்த செடியாக இருந்தாலும் வளர மாட்டேங்குதுங்க அந்த தொட்டியில். இந்த தொட்டி பார்த்தோம்னா ரொம்ப ஓட்டையாக இருக்குங்க. அதனால தான் மைக்கா கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மண் நிரப்பினேன். இப்போ பாருங்கள், அந்த மைக்கா கவரே எந்த அளவுக்கு மக்கிருக்குன்ட்டு. சரி, இப்போது இதில் எந்த அளவுக்கு சேப்பக்கிழங்கு இருக்குன்ட்டு நான் இந்த வீடியோ முடிவில் நான் காமிக்கிறேன். நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சேப்பக்கிழங்கு அறுவடையை நம்ம காமிச்சிருக்கோம். அதனால் இந்த வீடியோவில் நான் முழுமையாக எடுக்கலை. ஒரு 4 சேப்பக்கிழங்கு அப்படின்னு எடுக்கிறத வரைக்கும் காமிச்சிட்டு மிச்சம் இதெல்லாம் நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோவாக காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு தாங்க கிடச்சிருக்கு ஒரே ஒரு தொட்டியிலிருந்து. இன்னமும் கிடச்சிருக்கணும். கோரைப்புல்லால் நம்மளுக்கு சரியான முறையில் கிடைக்கல சேப்பக்கிழங்கு. சரி, க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். ஏன்னா க்ளீன் பண்ணிட்டா தான் இன்னும் தெளிவாக நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம சேப்பக்கிழங்க சூப்பராக சுத்தம் செஞ்சிட்டோம். சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், சேப்பக்கிழங்குல இன்னமும் நல்லா தெளிவாக தெரியுது. இது கேட்டிங்கன்னா கம்மி தான். ஏன்னா ஒரே ஒரு தொட்டியிலேருந்து நான் இன்னமும் நிறைய சேப்பக்கிழங்குலாம் காமிச்சிருக்கேன். சரி, இப்போது அடுத்த அறுவடையாக நம்ம பிரண்டை காமிக்கலாங்க. இது மாடியில் இல்லைங்க, எங்கள் வீட்டு பின்னாடி வளர்க்குறேன். ஆனால் இதையும் நான் தொட்டியில் தான் வளர்க்குறேன். என் வீட்டுக்கார் பிரண்டை போட்டு குழம்பு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கு தேவை துளூர் பிரண்டையாக தேவை. ரொம்ப முத்தனை பிரண்டை அதுக்கு எடுக்கக்கூடாது.
அதனால் நாங்கள் வந்து துளிர் பிரண்டையாக பார்த்து நாங்கள் வந்து உடச்சி எடுத்துக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து என்னுடைய வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். நான் வந்து உங்களுடைய மீனாஸ் க்ரீன் கார்டன் தான் பேசிகிட்ருக்கேன். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் ஜுரத்தில் இருந்தேன். வாய்ஸ் வந்து இன்னும் மாறலை, ஓரளவுக்கு தேறி வந்துட்டு, ஆனால் இன்னும் வந்து வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறலை. கூடிய சீக்கிரத்தில் அதுவும் நல்லாயிடும். சரி, நீங்கள் வந்து வேறு யாரும் நினைக்க வேண்டாம், இது குரல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். நான் அதுக்காக தான் இதையும் வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட பிரண்ட அறுவடை வந்து நம்ம முடிச்சிட்டோம். பிரண்டை குழம்புக்கு இவ்வளோ இருந்தால் போதும்னு சொன்னார். இப்போது நம்ம வந்து அடுத்த அறுவடையாக கத்திரிக்காய் வந்து பார்க்கலாங்க. நம்ம தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் இப்போ தான் வந்து காய்க்கவே ஆரம்பிச்சிருக்குன்ட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து ஓரளவு தான் வந்திருக்கு, ஒரேடியாலாம் வராது, ஓரளவு கொஞ்சம் காய்ச்சிருக்கு. அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கத்திரிக்காய் செடியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் வந்து கொத்து கொத்தாக இருக்குங்க. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தேவையான சத்தை வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து கொத்து கொத்தாக நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து காய்க்கும். அதிகபட்சம் என்னுடைய மாடித்தோட்டத்தில் வந்து நான் மீன் அமிலம் தான் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட அதுதான் வந்து நிறைய இருக்குது. மீன் அமிலம் வந்து பார்த்தோம்னா பொதுவாகவே காய்க்கிற டைமில் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஆனால் அதை வந்து ஒரு முறையாகவும் ஒரு அளவாகவும் நம்ம வந்து பயன்படுத்தணும். அது எப்படின்னு நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டு விட்றேங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓரளவு வளர்ந்த காயை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பிஞ்சாக இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம விட்டுடலாம். ஏன்னா நம்ம இப்போ முத்தனை காய்கள்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது பிஞ்சாக இருக்கிற காய்க்கு வந்து அதுக்கப்புறம் சத்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பிஞ்சாக இருக்கிற காய் கூட வளர்ச்சி அடையும். அதனால் முத்தனை காய்கள் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தெலாம் பார்த்தோம்னா கத்திரிக்காயெலாம் நிறையவே காய்க்குங்க. இப்போ தான் இடையில வந்து நான் விட்டுட்டேன். ஏன்னா எலிகள் டார்ச்சர் வந்து தாங்க முடியலங்க. இந்த கத்திரிக்காயை அவங்களே தின்ட்டு போயிடுறாங்க. ஏதோ 1-2 தான் கிடைக்கிது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இடையில வந்து இந்த கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் வந்து விட்டுட்டேங்க நான். என் வீட்டுக்காரே கேட்டுட்ருக்குறாரு, என்னடி தக்காளியும் போட மாட்டேங்கிற, கத்திரிக்காயும் போட மாட்டேங்கிற அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து கத்திரிக்காயை விளைவிச்சிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் தக்காளியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவில். ஏன்னா நாற்று வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அதனுடைய அறுவடையும் கண்டிப்பாக காமிப்பேங்க. இனி வரும் வீடியோக்களில் அதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து சாதாரண கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணோமா, அதுவே வந்து நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. இது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு என் வீட்டுக்கார், தோட்டத்துக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இது நல்லா தான் வெட்டுது, ஆனால் எனக்கு வந்து இதில் வெட்டின பழக்கம் இல்லையா, அதனால் சட்டுன்னு வெட்ட முடியல என்னால். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் இந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க. காரக்குழம்பு வைக்கிறதுக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய மாடித்தோட்டம் வந்து எங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம சேப்பக்கிழங்கு அறுவடை பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பிரண்டை அறுவடை பார்த்தோம், லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் அறுவடை பார்த்தோம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். அடுத்த அறுவடை வீடியோ வரும் வரை நீங்கள் காத்திருங்க. நன்றி, வணக்கம்.